இப்போ ஈராக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆயில் வரும். இல்ல அமெரிக்காக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணா அவனாச்சும் கொஞ்சம் கேஷ் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான். ஆமா தானே? வெறும் நம்ம இந்தியாக்காரன் நியூட்ரலாவே இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே இருக்குதா? விஜய் ஸ்டாலின் பேசணுமா இல்ல மோடி பேசணுமா? எல்லாருமே தான் ப்ரோ பேசணும். எவனாச்சும் ஒருத்தன் பேசிக்கிறானா? மோடி மட்டும் அது ஏதோ ட்வீட் மட்டும் போட்டுங்கிறான், அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் போடுறானுங்களா? இல்ல நிறைய பேர் நான் கேள்வி கேட்கறேனாக்கா. சோ அதாவது யுக்ரைன் மட்டும் தான் பிரச்சனை நடக்குது ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை நடக்கலன்றாங்க இல்லையா கேள்வி கேட்ட மாதிரி. அங்கிருந்து பெட்ரோல் செலவு அங்க அடிக்கிற பாதிப்பு தமிழ்நாட்டு வரைக்கும் பாதிக்குது இல்லையா? ஆமா, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் விஜய் அந்த போர் நடந்த அடுத்த நாள் கூட தான் கூட்டம் போட்டாரு, எங்க அதை பத்தி பேசினாரா? சீமான் இது வரைக்கும் பேசுகிறாரா? அப்படி இருக்கும்போது இவனுங்களே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நம்ம யாருக்குன்னு ஓட் போடுறது? அந்த நேரத்துல யாருக்கு எந்த சிச்சுவேஷன் எப்படி மாறுதோ அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி ஓட் போட்டுக்கிறது தான் கரெக்ட்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, இப்ப காரைக்குடியில் அண்ணன் சீமானன் பாத்தீங்கன்னாக்கா ஸோ தேர்தலில் சந்திக்க போறாரு. ஸோ காரைக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் சீமானனுக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு நான் என்ன சொல்றது? காரைக்குடியிலேயே காரைக்குடியில் நீங்க ஒரு மக்கள்னு ஒருவனா சொல்லுங்க, இங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை. தமிழ்நாட்டு ஒரு அரசியல் தெரியல, அந்த ஊர் பத்தி சொல்லுங்க. நான் இதே ஊர் தான், சென்னையில எப்படி போயிட்டு இருக்கு? சீமானுக்கு எப்படி இருக்கு தலைவா? இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க ஸ்டாலின் தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து மெரினா பீச்ல எல்லாமே புதுசா பண்ணதே ஆகட்டும், எல்லாமே பண்ணிருக்கிறத பார்த்த வரைக்கும் எனக்கு ஸ்டாலின் தான் வர மாதிரி இருக்கு. ஆனா விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஐ ஃபெல்ட் இதுக்கு நீங்க பண்ணிருக்காரு. மெரினா பீச்ல மட்டும் பண்ணிருக்காரு தலைவா. மெரினா பீச்ல பார்த்தா அந்த ஹார்ட் இல்ல அதெல்லாம் அதெல்லாம் உட்கார வச்சுக்கிறாரு. அடிக்கடி குப்பை எல்லாம் எடுத்துடுறாங்க, ஒரு குப்பை கூட விடுறதில்ல. இந்த விஷயத்துல அவர் கிரேட்னு சொல்லலாம். மற்ற விஷயத்துல எல்லாம் நம்ம என்னத்த சொல்றது தெரியல. திமுக ஆட்சி 5 ஆண்டுகளாக நல்லா சிறப்பான முறையில் செஞ்சிருக்காங்களா? அவங்க சிறப்பா செய்யறாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையானது மட்டும் செஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா செஞ்சுக்கிறாங்க. ஓகே, என்ன மிஞ்சி போனா ஒரு ரோடு போடுறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஏரியால எல்லாம் இன்னைக்கு தான் ரோடே போட்டுங்கிறாங்க. ரோடு மக்களுக்கோசம் போடுறாங்களா இல்ல அதுல நடக்கக்கூடிய ஒரு மாசத்துல எலெக்ஷன் வருது, அதனால இப்ப ரோடு போட்டுங்கிறாங்க. அதுவும் ஜல்லி போட்டுக்கிறானுங்க. எங்கனாச்சும் போட்டாலும் 6 இன்ச்சு இல்ல 8 இன்ச் தான் ரோடு போடுவானுங்க. அங்க 3 இன்ச் ரோடு போட்டுக்கிறானுங்க. இதுக்கு என்ன சொல்றது? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆனா அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எவனும் கேள்வி கேட்க மாட்டேன்றான், நம்மளையும் கேள்வி கேட்க விட மாட்டேன்றானுங்க. திமுக ஆட்சி இது வரைக்கும் நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்கு? என் குடும்பத்துக்கு எதுவும் உதவியா இல்ல ப்ரோ. இந்த 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துக்கிறாங்க. பஸ் வசதியில ஃப்ரீயா யூஸ் பண்ணிருக்கீங்களா? 1000 ரூபாய் ஒரு வாட்டி இன்னைக்கு பீச்சுக்கு வந்துட்டு போனா, பீச்சுக்கு வந்து போறதுக்குள்ள எனக்கு அதுக்குள்ள 1800 ரூபாய் செலவு வந்துருச்சு. அந்த 1000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றது? ஒரு பஸ்ல போனா அங்க 200 ரூபாய் 300 ரூபாய் செலவாயிடுது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? ஓகே, இப்ப நீங்க யோசிக்க, ஒரு ரைஸ் வாங்கினீங்கனால 110 ரூபாய் 120 ரூபாய் சொல்றானுங்க. அதே நீங்க கொஞ்சம் நல்லா அபிஷியலான ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னால அங்க 200 ரூபாய் 400 ரூபாய் போடுறானுங்க. இல்ல அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எங்க?